ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து லவ்வர்ஸ் டே இல்லைங்களா? ஸோ லவ்வர்ஸ் டேக்கு வந்து என்னென்ன கிஃப்ட்லாம் கிடச்சிது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. ஸோ லவ்வர்ஸ் டேன்னு யாரும் அவங்க லவர் அவங்க மட்டும் தான் தர முடியும், ஓகேங்களா? ஸோ வந்து எனக்கு எங்கள் வீட்டுக்கார் வந்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்குலாம் என்னென்ன கிஃப்ட்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கிஃப்ட்டு காமிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து சொல்கிறேன், எங்களோட மேரேஜ் வந்து லவ் மேரேஜ் தான், ஓகேங்களா? நாங்கள் வந்து ஒரு 2 வருஷமாக லவ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணோம். அதாவது அரேஞ்ச் மேரேஜ், அவ்வளோதான். நான் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ரிலேஷன், அதாவது சொந்தக்காரங்களே தான் மேரேஜ் பண்ணோம். அது ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு வந்து நான் யார் அப்படிங்கிறது தெரியாமே தான் என்னையை லவ் பண்ண ஆரம்பித்தார். கடைசியாக தான் தெரியும். அவங்களுடைய அண்ணனுக்கு தான் எங்கள் அக்கா வந்து பொண்ணு கேட்டு வந்தாங்க, ஓகேங்களா? அப்போ வந்து அவங்களுக்கு தெரியாது. பொண்ணு பார்க்குற டைமில் வந்து நான் வீட்டில் இல்லை, ஓகேங்களா? இவங்க வந்து பொண்ணு பார்த்துட்டு போய் ஜாதகம் எல்லாமே பார்த்து ஓகே பண்ணி போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து நான் ஸ்கூல் படிச்சுட்ருந்தேன், 12th படிச்சுட்ருந்தேன். அப்போ தான் எங்கள் அக்கா வந்து பொண்ணு கேட்க வந்திருந்தாங்க. எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட்டு வச்சுருந்தாங்க, ஓகேங்களா? என்கேஜ்மெண்ட்டில் தான் அவங்க எல்லாமே வந்திருந்தாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 3 பேரும் அவங்க எங்கள் அக்கா கல்யாணம் மேரேஜ் பண்ணி கொடுத்த வீட்டில் வந்து 4 பேர் அண்ணன் தம்பி, ஓகேங்களா? லேடிஸ்லாம் இல்லை, வெறும் ஜென்ஸ் மட்டும்தான். ஸோ அவங்க வந்து பார்க்க 3 பேரும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடும். இவங்களா அது, அவங்களா இவங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து அவங்களாம் தெரியாது. நம்ம யாராச்சும் பேசினாவே எப்பயுமே சாதாரணமாக பேசினாவே நல்லா வாயடிச்சு தான் பேசிகிட்டு இருப்போம். ஸோ வந்து நம்ம வந்து பேசுகிற வார்த்தைகளை வச்சு என்னோடய ஹஸ்பண்டுக்கு எனக்கு பிடிச்சி போய் அவங்க வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஓகேங்களா? இது கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சு. டேரெக்டாக யார்கிட்ட சொல்கிறத விட்டுட்டு எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? சரி, இப்படிப்பட்டு ஏதோ ஒரு வழியாக பட்டு எனக்கு செய்தி கேட்டு நானும் வந்து அவர் லவ் பண்ண ஆரம்பித்து வீட்டில் வந்து ஒரே சண்டை சச்சரவு அந்த மாதிரியே போயிட்டே இருந்தது. நிறைய பேர் கேட்கலாம், ஏங்க சொந்தக்காரங்களே தான் லவ் பண்ணீங்களே அப்படியே சண்டை சச்சிரும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கிராமத்து சைடெலாம் எப்படின்னா, ஒரு வீட்டில் வந்து 2 பொண்ணு தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயாச்சும் ஒரு குறை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டே தரது கொஞ்சம் கஷ்டம். அது பார்த்தாங்க. ஒரு வழியாக மேரேஜ் பண்ணி இருந்தாச்சு, ஓகேங்களா? இப்போ வந்து மேரேஜ் பண்ணி எனக்கு வந்து 8 வருஷம் ஆயிடுச்சிங்க. 8 வருஷத்துலேயும் இப்போயும் லவ்வர்ஸ் டேக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன கிஃப்டாக இருந்தாலும் அது எனக்கு பெரிய சந்தோஷம் கிடைக்கும், இல்லைங்களா? ஸோ எதிர்பார்ப்போம், இந்த லவ்வர்ஸ் டேக்கு வந்து ஏதாச்சும் கிஃப்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து ஃபஸ்ட்டு லவ் பண்ணி அந்த வருஷத்தில் வந்து அப்போ வந்து நான் என்ன கிஃப்ட் அப்படி கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு தாஜ்மஹால் கொடுத்தேன். அப்பயே சொல்லிவிட்டாரு, முதல்லையே எனக்கு வந்து சம்மதி கட்டிவிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ குட்டி தாஜ்மஹால் தான் ஒன்று வாங்கி கொடுத்தோம், ஓகேங்களா? அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா நான் எதுவுமே வாங்கிக்கவே மாட்டேன். வீட்டில் வந்து தெரிஞ்சுட்டா அது பிரச்சனையாயிடுமேங்கிற மாதிரி, ஓகேங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து சின்ன கிஃப்ட்லாம் வாங்கி தருவார், ஓகேங்களா? அதே மாதிரி தான் இப்போ வந்து இந்த லவ்வர்ஸ் டேக்கு எனக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட் வந்து நான் காமிக்கிறேன். இது வந்து நான் வந்து நாள் தான் ஆசைப்பட்டு எனக்கு இது வேணும், நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னேன். சொல்லி மறுநாளே என் கிஃப்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஓகேங்களா? அது என்ன கிஃப்ட்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், வாட்ச் தாங்க கிஃப்ட் பண்ணாங்க. வார் வாட்ச். எப்பயுமே நம்ம லேடிஸ்லாம் வாட்ச் வந்து வார் வாட்சாக கட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும், கைக்கு நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. இது வந்து நாள் வந்து எங்கள் அக்கா பையன் வந்து வாங்கியிருந்தான். அவன் வந்து வாட்ச் கட்டியிருந்தேன், எங்கள் வீட்டுக்கார் வாங்கி அவர் கையில் கட்டிருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த வாட்ச் அப்படியே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அவனுக்கு வந்து மறுநாள் வாங்கிட்டான். ஸோ அந்த வாட்ச் நல்லா இருந்து அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். மறுநாளே கிஃப்ட்டு வந்து வாங்கி எனக்கு கொடுத்துட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லை ஒய்ஃபுக்காக இருக்கட்டும் எந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து லவ் மேரேஜ் பண்ண மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? எந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய்.